மக்களோட கூட்டம் போறதுக்கே இந்த பயப்படுறீங்களே, அப்ப யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஓட்டா விழுந்து இவங்களுக்குலாம் அடிய செவில்ல கொடுத்து, நம்ம தலைவர் சொன்ன மாதிரி விசில செவில்லையே ஊதி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி நடந்துச்சுன்னா இங்க எவ்வளவு விஷயங்கள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அலிகேஷன் வைக்கிறதெல்லாம் குடும்பத்தை சரியா பாத்துக்கிட்டியா, நீ அப்படி இருந்த இப்படி இருந்தனா ஒவ்வொருத்தவன் இவன் எல்லாத்தையும் நிக்க வச்சு உருப்படியானவன், உண்மையானவன், நியாயமானவன், தகுதியானவன், அப்புறம் நேர்மையானவன் ஒருத்தன் சொல்லட்டும், நான் ஒத்துக்கிறேங்க. அம்புட்டு பேரையும் உள்ள நோண்டி எடுத்தோம்னா கப்பு சாக்கடைக்கு மேல அடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு இவனுங்க வச்சுக்கிட்டு புதுசா வர ஒரு ஆளை வந்துட்டு சொல்ற ஒரே ஒரு விஷயம் வந்து, நீ வந்து சினிமால இருந்து வர்ற, அப்புறம் வந்து உன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டியா, அதை பார்த்துக்கிட்டியா அப்படின்னா, அப்படிங்க ஒருத்தனுமே உத்தம அரசியல் பண்ணவே இல்லைன்றது தான் ஒவ்வொருத்தவனுக்கும் தெரிஞ்ச உண்மை. அதனால இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் வந்துடக்கூடாது இங்க. அது மட்டும்தான் இங்க இருக்கிற ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளோட ஒரு எண்ணமா இருக்கு. இது மாறணும் அப்படின்னா மாற்றம் நம்மகிட்ட இருந்து தான் வரணும். அதுக்கு இன்னும் ஜஸ்ட் 2 days தான் இருக்கு. நீங்க ஓட்டை போடுங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட்டு வேற மாதிரி விழுகும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சாம்பிளே நம்ம தளபதி மேல இருக்கிற அந்த கிரேஸ் தான். அதை மாற்றவே முடியாது. ஸோ ஓட் ஃபார் சேஞ்ச், ஓட் ரெஸ்பான்சிபிலிட்டி.